அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 10:30 பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தேசிய அரசாங்கம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பொருட்கோடலுக்கு முரணான விடயத்தை அரசியலமைப்பில் உள்ளடக்கியது யார்? கூட்டு ஒப்பந்தத்தை காரணம் காட்டி அரசாங்கத்திலிருந்து அமைச்சர்கள் விலகுவது தொடர்பில் தொழில் அமைச்சர் கருத்து. பந்து தலையில் பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த திமுத் கருணாரத்ன சிகிச்சைகளின் பின்னர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். தேசிய அரசாங்கம் குறித்து பாராளுமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட விடயங்கள் அரசியலமைப்பில் உள்வாங்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ஷ தெரிவிக்கின்றார். வேண்டுமென்றே பாரிய மோசடி ஒன்று இடம்பெற்றுள்ளமை இதனூடாக புலப்படுவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கிய விசேட செவ்வியில் அவர் கூறினார். ஜாதிக ஆண்டுවක් කියන එක පිළිබඳව தேசிய அரசாங்கம் தொடர்பான விளக்கம் அவசியம் என பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசிறி கஜதீர பாராளுமன்றத்திற்கு அறிவித்தார். அதற்கமைய நான் விளக்கமளித்தேன். பொது தேர்தல் ஒன்று நடைபெற்று அந்த பெறுபேறுகளுக்கு அமைய அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் அரசியல் கட்சி மற்றும் இரண்டாவதாக அதிக ஆசனங்களை பெற்றுக் கொள்ளும் கட்சியோடு இணைந்து உருவாக்கப்படும் அரசாங்கமே தேசிய அரசாங்கம் என நான் விளக்கமளித்தேன். அதுவே தேசிய அரசாங்கம் என்ற எண்ணக்கருவின் பொருட்கோடல். எனினும் அன்சார் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தெரிவுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை உள்ளடக்கிய பின்னர் மற்றொரு திருத்தமே சபாநாயகரின் கையொப்பத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டது. எங்களால் அனுமதி வழங்கப்பட்ட விடயத்திற்கு முரணாக அரசியலமைப்பின் 46ஆம் சரத்தின் 5வது உபபிரிவில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொண்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு மற்றும் பாராளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய அரசியல் கட்சிகள் அல்லது ஏனைய சுயேட்சை குழுக்கள் ஒன்றிணைந்து உருவாக்குவதே தேசிய அரசாங்கம் என கூறப்பட்டுள்ளது. இது முற்றிலும் தவறானது. எமது நாட்டின் மீயுயர் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத விடயமே அது. அதேபோன்று நாட்டை ஆட்சி செய்யும் அரசியலமைப்பை திரிவுபடுத்துவதனூடாக இங்கு மோசடி இடம்பெற்றுள்ளது. කවුරුත් සලකන ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව වංචනික ලෙස විකෘතියට පත් කිරීමක් මේ තුල සිද්ධ වෙලා තියෙනවා. දැන් මෙච්චර කාලයක් ගත වෙලා දැන් ඔබතුමා මෙහෙම කියන්නේ ඇයිද කියලා මේ ප්‍රශ්නය මතුවෙන බව இதனூடாக பிரச்சனை ஒன்று ஏற்படும் என்பதை அறிந்தமையால் சபாநாயகர், பிரதமர் மற்றும் ஜனாதிபதியை அன்று நான் தெளிவுபடுத்தினேன். ஐக்கிய தேசிய கட்சி இலங்கையின் முதன்மை அரசியல் கட்சியாகும். நாட்டின் முதலாவது பிரதமர் DS சேனநாயக்கவை உருவாக்கிய சிறந்த கட்சியாகும். எனினும் அந்த கட்சிக்கு இன்று ஏற்பட்டுள்ள நிலைமை வேதனைக்குரியது என அந்த கட்சியை நேசிக்கும் அனைவரும் தெரிவிக்கின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணையை ரகசியமாக தெரிவுபடுத்தி ஏற்படுத்திய நெருக்கடி யாரும் அறியாத ஒன்று அல்ல. 19வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாட்டின் மீயுயர் ஆவணம் தெரிவுபடுத்தப்பட்டு அரசியலமைப்பிற்குள் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடி செயற்பாடுகள் நாட்டின் அரசியல் வரலாற்றில் எப்போதும் பதிவாகவில்லை. நாட்டில் இடம்பெற்ற பாரிய நிதி மோசடியான முறைகள் மோசடி, அதிவேக வீதி மோசடி, தமக்கு நெருங்கியவர்களை பதவிகளில் நியமித்து தேசிய விமான சேவைக்கு பில்லியன் கணக்கில் நட்டத்தை ஏற்படுத்தியமை ஆகிய விடயங்கள் இந்த கட்சி ஆட்சியில் இருந்த சந்தர்ப்பத்திலேயே இடம்பெற்றுள்ளன. கட்சி தலைவருக்கு எதிராக பாராளுமன்ற பதவி வகிக்க முடியாது என நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் முறைகள் மோசடியுடன் தொடர்புடைய திருடர்களை காப்பாற்றாது அவர்களை பிடியுங்கள், சர்வதேச படையினர் நாட்டிற்குள் பிரவேசிக்க இடமளிக்காது நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அனைவரின் நம்பிக்கையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான நேர்த்தியான அரசியலமைப்பொன்றை முன்வையுங்கள். மக்கள் மீண்டும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு கட்சி மற்றும் அரசாங்கமாக மாறாவிடின் மக்களின் நிராகரிப்பை தவிர்க்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சி தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபித்துள்ளதாக கூறப்படும் பிரேரணை ஒன்றை சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல
பாராளுமன்ற பொதுச் செயலாளரிடம் கையளித்ததாக நேற்று நாம் செய்தி வெளியிட்டோம். தேசிய அரசாங்கத்தை ஸ்தாபிக்கும் போது பாராளுமன்றத்தின் அனுமதி அவசியம் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. அந்த விடயம் மாத்திரமே காணப்படுகிறது. வேறு விடயங்களை வெளியிட தேவையில்லை. நாம் ஸ்தாபிக்கும் போது அதனை அறிந்து கொள்ள முடியும். அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் பிரேரணை தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. பாராளுமன்றத்தில் தெரிவான கட்சி அல்லது குழு மற்றும் ஒரு குழுவுடன் இணைந்து ஸ்தாபிக்கும் அரசாங்கம் என்று அரசியலமைப்பில் உள்ளது. ஒரு நபருடன் இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிக்க சபை முதல்வர் கிரியல்ல முயற்சிக்கிறார். அவ்வாறான விடயம் ஒன்று எமது அரசியலமைப்பில் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அரசியலமைப்புக்கு புறம்பான செயற்பாடு ஒன்றை ஐக்கிய தேசிய கட்சி இன்று முன்னெடுத்து வருகிறது. பாராளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை பெற்றுக்கொள்ளும் கட்சி அல்லது சுயேட்சை குழு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஏனைய கட்சி அல்லது சுயேட்சை குழுவுடன் இணைந்து ஸ்தாபிப்பதே தேசிய அரசாங்கம் என நமது அரசியலமைப்பின் 46 கீழ் 5வது சரத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் ஒருவரோடு இணைந்து தேசிய அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பது அரசியலமைப்பை முற்றாக மீறிய செயலாகும், சட்டவிரோதமாகும். அரசியலமைப்பை பாராளுமன்ற சம்பிரதாயங்களை மீறிய செயலாகும். ஐக்கிய தேசிய கட்சியில் உள்ள 107 பாராளுமன்ற உறுப்பினர்களுள் 93 பேரை அமைச்சர்களாக நியமிக்க முற்படுகின்றனர். அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் ஆகியோருக்கு வருடம் ஒன்றுக்கு சம்பளம் வழங்குவதற்கு 66 கோடி அவசியமாகும். விவசாயிகள் துன்பப்படுகின்ற போதிலும் படைப்புழுவினால் அழிவடைந்த விவசாய நிலங்களுக்காக அரசாங்கம் மிகவும் சிரமப்பட்டு 25 கோடி ரூபாவை ஒதுக்கியது. අසංවේදී මේ ආණ්ඩුව අමාරුවෙන් වෙන් කරේ කෝටි 25යි. பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி மொஹான்லால் கிரேருவினால் எழுதப்பட்ட கல்வி முறை மற்றும் தொழில் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமை வகித்தார். පිටරටගේ වෙලාවක අපි අවබෝධතාවය විසුන් අත්සන් කරන විවිධ විෂයන් ශේෂ්ත්‍රත් එක්ක நான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது பல விடயங்கள் தொடர்பில் உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்படும். ஒருமுறை உடன்படிக்கையை கைச்சாத்திட்ட போது அந்த நாட்டின் அமைச்சர் ஒருவர் என்னிடம் ஒரு விடயத்தை வினவினார். உயர்கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் ஏன் இவ்வாறு, இந்த அமைச்சு என்ன என வினவினார். அதிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நான் பதிலொன்றை வழங்கினேன். நமது பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்று தொழில் வாய்ப்பின்றி வீதியில் இறங்கும் போது வீதிகள் சீராக காணப்பட வேண்டும். இதன் காரணமாகவே உயர்கல்வியுடன் பெருந்தெருக்கள் காணப்படுகின்றது என ஏன் கூறவில்லை என அன்று எனக்கு அருகில் இருந்த தூதுவர் ஒருவர் என்னிடம் கேட்டார். பின்னர் அது மாற்றமடைந்தது. உயர்கல்வி மற்றும் நீர் வழங்கல், பட்டம் பெற்று கூச்சலிடும் போது நீர் வழங்க வேண்டும் அல்லவா? மொஹான்லால் கிரேரு பாராளுமன்ற உறுப்பினர், அமைச்சர், நிபுணத்துவம் மிக்கவர். அனைத்து விடயங்களிலும் அவர் விசேடமானவர். நமது பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரில் உங்களை போன்ற 100 பேரேனும் பாராளுமன்றத்திற்கு வரும் தினத்திலேயே இந்த நாடு வளர்ச்சியடையும் என நான் நம்புகிறேன். இந்த நாட்டில் தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு தகுதியான கல்விக் கொள்கை மாற்றமடைய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக காணப்படுகின்றது. கடந்த 30, 35, 40 வருடங்களாக இது தொடர்பில் பேசப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்கள் பட்டம் பெற்று வெளியேறி பதாதைகளை ஏந்திய கூச்சலிடும் நிலையிலும் ஏன் இதற்கு தீர்வு இல்லை? இது யாருடைய தவறு? අදත් මහපාරි බෝඩ්ඩු උස්සගෙන කෑගහන තත්ත්වේ තවත් මේකට විසඳුම් නැත්තේ වැරද්ද කාගේද? எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இன்று கண்டிக்கு சென்றிருந்தார். ஸ்ரீ தலத மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி தலைவர் பின்னர் மல்வத்து விகாரைக்கு சென்றார். மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை மஹிந்த ராஜபக்ச இங்கு சந்தித்தார். அஸ்கிரிய மகா விகாரைக்கு சென்ற எதிர்க்கட்சி தலைவர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயகர் வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் அரசியலமைப்பு ஒன்று அவசியம் இல்லை என்ற எண்ணப்பாட்டிலேயே மகாநாயக தேரர்கள் உள்ளனர். காம்பெரலிய மற்றும் என்டர்பிரைசஸ் ஸ்ரீலங்கா 2019 வேலை திட்டத்துக்காக மானியம் வழங்கல் குறித்த கலந்துரையாடல் அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலுக்கு தலைமை தாங்கிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார்.
முன்னெடுக்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்க்கும் போது அவற்றை திறந்து வைப்பதற்கு நேரமில்லாமல் உள்ளது. ஒரே தடவையில் 100 திட்டங்களை திறந்து வைப்போம் என நான் கூறினேன். நாம் வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். பிரதிபலனை காண்பியுங்கள். எனது அமைச்சும் நிதி அமைச்சும் பெருந்தெருக்கள் அமைச்சும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சும் ஒன்றிணைந்து புதிய பொறிமுறையை உருவாக்குவோம் என்பதை கூற விரும்புகிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் SM சந்திரசேன அனுராதபுரத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அனைத்து கூட்டமைப்புகளும் இணைந்து ஐக்கிய தேசிய முன்னணியை அமைத்தாலும் 103 பேரே இருப்பார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 14 பேரும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்காவிடின் இந்த நாட்டில் அரசாங்கம் ஒன்றை முன்னெடுத்து செல்ல அவர்கள் எப்போதும் ஆதரவு வழங்க மாட்டார்கள். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவை விட சுமந்திரன் தற்போது பலம் வாய்ந்தவராக உள்ளார். ஏனெனில் சுமந்திரன் எடுக்கும் தீர்மானத்திற்கு அமையவே பிரதமர் அமைச்சு பதவிகள் மற்றும் அரசாங்கம் நீடிக்குமா என்ற தீர்மானத்தில் இருக்க வேண்டியுள்ளது. நாய் வாலாட்டும் போது எவ்வித பிரச்சனையும் இல்லை. எனினும் வாள் நாயை ஆட்டினால் அங்கு பிரச்சனை ஒன்று உள்ளது. தற்போது வாளே நாயை ஆட்டுகின்றது. அதனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பே அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்கின்றது. புதுமையான பலத்துடன் அவர்கள் செயற்படுகின்றார்கள். அமுத்துமா சக்தியையும் எவ்வளவு கடையெடுத்து வரணும். மருதமுனை அல் அஹ்லா அரபு கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் முதற்கட்ட பேச்சுவார்த்தை எங்களுடைய தலைவர் ராஃப் ஹக்கீம் அவர்களிடம் பேசியிருக்கின்றார். வருகின்ற வாரம் இது சம்பந்தமாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதமரிடம் இன்னும் சில விடயங்கள் சம்பந்தமாக பேச இருக்கின்றது. இது சம்பந்தமான முடிவினை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று எங்களுடைய தலைவர் அவர்கள் வருகின்ற வாரம் மீண்டும் பிரதமரிடம் பேசி இது சம்பந்தமான இறுதி முடிவை நாங்கள் எடுப்போம். தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் ரவீந்திர சமரவீர கூட்டு ஒப்பந்தம் குறித்து நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். மே கர்மாந்திய இதிரியட்ட ගෙනයාම සඳහා இந்த தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தோட்டத்தில் வாழும் மக்களுக்கிடையே சமாதானம் காணப்பட வேண்டும். அந்த சமாதானம் இல்லாவிட்டால் நாம் எவ்வாறான உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டாலும் இந்த தொழில்துறையை முன்னோக்கி கொண்டு செல்வது கடினமாகும். தமிழ் முற்போக்கு கூட்டணியும் அரசாங்கத்துடன் உள்ள தொழிற்சங்கங்களும் சில கோரிக்கைகளை எம்மிடம் முன்வைத்துள்ளன. அடுத்த சில தினங்களுக்குள் இந்த தொழிற்சங்கங்களுடன் கலந்துரையாடி அதன் பின்னர் கூட்டு ஒப்பந்தத்தை வர்த்தமானியில் அறிவிப்பது தொடர்பில் எதிர்காலத்தில் செயற்படுவதற்கு நாம் எண்ணியுள்ளோம். கெசட் கிரீம் சந்தஹா ඉදිරියේදී කටයුතු කරන්නට අපි බලාපොරොත්තු වෙනවා. பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் கோரும் அனைத்தையும் வழங்குவது கடினமாகும். எனினும் அவர்களுடன் கலந்துரையாட எண்ணியுள்ளோம். சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் தலையீடு செய்து ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படக்கூடும். அதற்கமைய எம்மால் எதனை செய்ய முடியும் என நாம் பார்ப்போம். ஒவ்வொரு விடயங்களை ஒவ்வொருவர் கூறுவார்கள். இவை எப்போதும் கூறப்படும் விடயங்கள் அல்லவா? தற்போது விலகுவதை விட தாம் பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களுக்கான அதிகபட்ச பயனை பெற்றுக்கொள்ளும் செயற்பாட்டையே தற்போது முன்னெடுக்க வேண்டும். நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் 2வது பேராளர் மாநாடு கிண்ணியா நூலக கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நாட்டிலே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு தேவை என்கிற ஒரு கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். ஆனால் அந்த நிரந்தரமான அரசியல் தீர்வு தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் மட்டுமான தீர்வாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம். அது முஸ்லிம் மக்களுக்கான தீர்வாகவும் இருக்க வேண்டும். அது மலையக தமிழர்களுக்கான தீர்வாகவும் இருக்க வேண்டும். கிழக்கு மாகாணம் தனியாகத்தான் இருக்க வேண்டும். வடக்கு மாகாணம் தனியாகத்தான் இருக்க வேண்டும். எந்த மாகாணங்களையும் உடனடியாக சேர்ப்பதற்கான எந்த நியாயங்களும் வலுவாக இல்லை. அதிவேக நெடுஞ்சாலை பகுதிக்கு மதிப்பீடு செய்யப்பட்ட தொகையை விட கொந்தராத்து வழங்கப்பட்ட தொகை கிட்டத்தட்ட 33 பில்லியன் ரூபாய் மேலதிகமான கொந்தராத்து. யாருடைய பணம்? நானும் நீங்கள் இந்த நாட்டில் ஒவ்வொரு மக்களும் உழைக்கிற உழைப்பு எங்கே போய் முடிகிறது? யார் சுரண்டுகிறார்கள் என்றால் இந்த மோசடிக்கால் சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு சேவை செய்கிற அரசியல்வாதிகளுக்கு அமைச்சர் பதவியும் பொறுப்புகளையும் கேட்டு இவ்வளவு தூரம் அடம் பிடிப்பதற்கான காரணம் என்ன? அமைச்சர்கள் எண்ணிக்கை கூடுகிற போது மக்களுக்கு சேவை கூடும் என்பது அதனுடைய அர்த்தம் அல்ல. என்ன அர்த்தம் என்றால்
மக்களுடைய வரி பணத்திலிருந்து, மக்களுடைய பொது பணத்திலிருந்து அமைச்சர்களுக்கும் குடும்பங்களுக்கும் அவருடைய சகபாடிகளுக்கும் ஏராளமான சன்மானம் கிடைக்கும். தேசிய பிரச்சனை, தேசிய சாபக்கேடு இருக்கிறது. அதுதான் இந்த நாட்டை பிடித்திருக்கிற ஊழல், மோசடி, லஞ்சம். இந்த விடயங்கள் இந்த நாட்டை மீட்டெடுக்காமல் இந்த நாட்டை முன்னேற்ற முடியாது. சிலர் கடந்த காலங்களில் நாங்கள் நினைத்தோம், நமது பிரச்சனைகள் எல்லாம் முடிந்துவிட்டு நினைத்தோம். எந்த பிரச்சனை முடிந்தது? சுங்க அதிகாரிகளின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. சுங்க பணிப்பாளர் நாயகமாக செயற்பட்ட PSM சார்ல்ஸை நீக்கி கடற்படையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரை நியமிப்பதற்கு எதிராக சுங்க ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியம் கடந்த 29ஆம் தேதி பணி பகிஷ்கரிப்பை ஆரம்பித்தது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய 400 கொள்கலன்கள் துறைமுகத்திலிருந்து நாளொன்றுக்கு விடுவிக்கப்படுகின்ற போதிலும் அந்த எண்ணிக்கை 50 தொடக்கம் 75 கொள்கலன்கள் வரை தற்போது குறைவடைந்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. கொழும்பு துறைமுகத்தில் நேரப்படி வேலை என்ற ஒரு வேலைப்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எங்கள் பொருட்களை தகுந்த நேரத்தில் கிளியர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் உந்தப்பட்டுள்ளோம். இதனால் நாம் இறக்குமதி செய்யும் பொருட்களின் விலைகள் எல்லாம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் எங்கள் பொருட்களை கிளியர் பண்ணாத ஒவ்வொரு நாட்களுக்கும் நாங்கள் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கு டெமரேஜ் என்ற ஒரு கட்டணத்தை கட்ட வேண்டும். அதோடு லைன் அவர்களுக்கும் பணம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் மேற்கொண்டு செலுத்தக்கூடிய அனைத்து பணத்தையும் எமது ஃபர்ஸ்டில் நாங்கள் சேர்த்து, அதாவது ஃபர்ஸ்டில் சேர்க்கும் போது அது கடைசியாக பொதுமக்களை தான் பாதிக்கின்றது. புதிய நியமனம் தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை நீக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என சுங்க ஒன்றிணைந்த தொழிற்சங்க ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. சுங்கத்தின் பொருட்கள் சோதனையிடும் பிரிவுகளில் கொள்கலன்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு 3-4 பில்லியன் ஈட்டித்தரும் நிறுவனமாகும். அதன் செயற்பாடுகள் தடைப்பட்டுள்ளமையால் தற்போது 30-40 வீத கொள்கலன்கள் குவிந்திருக்கும். துறைமுகத்தின் நுழைவாயில்கள் கொள்கலன்கள் குவிக்கப்பட்டால் கப்பல்களில் இருந்து கொள்கலன்களை இறக்குவது சிரமமாகும். இவ்வாறான நெருக்கடி நிலைக்கு நாட்டை கொண்டு செல்லாது அமைச்சர் எடுக்கும் தவறான தீர்மானங்களை ரத்து செய்து பணிப்பாளர் நாயகத்தை சேவையில் அமர்த்துமாறு வேண்டுகோள் விடுக்கின்றோம். இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச கருத்து வெளியிட்டார். முற்றாக அரசியல் மயமாக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரி நாட்டின் சிறந்த அதிகாரி ஆவார். திருட்டுக்களை கண்டுபிடித்தார். தமக்கு தேவையானவர்களை பாதுகாப்பதற்கும் வர்த்தக செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக இவரை வெளியேற்றுவதற்கு முயற்சிக்கின்றனர். சுங்கப்பிரிவின் பணி பகிஷ்கரிப்பு சாதாரணமானது. இதேவேளை கொழும்பில் இன்று நடைபெற்ற மற்றொரு ஊடக சந்திப்பிலும் இந்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இலங்கையில் நேர்மையாக செயற்படக்கூடிய அதிகாரிக்கு ஏற்படும் நிலைமை இன்று அவருக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் அவருக்கு நியமனத்தை வழங்குங்கள். பல சந்தர்ப்பங்களில் இவர் ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக செயற்பட்டுள்ளார். ஒருமுறை 9 பேரை நீக்கினார். மற்றொரு சம்பவத்தில் 4 வரை நீக்கியுள்ளார். இறுதியாக 2 வரை நீக்கினார். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்களின் பொருட்களை பாதுகாப்பதற்காக இலங்கைக்கு கொண்டு வரும் திட்டமா இதுவென்ற பாரிய சந்தேகம் எமக்குள்ளது. இலங்கையின் ஆயிரக்கணக்கான விலங்குகளோடு சிங்கராஜ வனத்திலிருந்து வெளியேற முற்பட்ட வெளிநாட்டு பிரஜைகள் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். அருகிவரும் விலங்கினங்கள், நூற்றுக்கணக்கான பூச்சி வகைகள் மற்றும் தாவர பகுதிகளுடன் சிங்கராஜ் வனத்திலிருந்து வெளியேற முற்பட்ட போது ஸ்லோவேக்கிய பிரஜைகள் 5 கைது செய்யப்பட்டுள்ளனர். வனவள அதிகாரிகளினால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கடந்த 3 நாட்களாக சிங்கராஜ் வனத்திற்குள் பிரவேசிக்கும் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்து இரவு நேரங்களில் சிங்கராஜ் வனத்திற்குள் பிரவேசித்து இந்த கடத்தலில் இவர்கள் ஈடுபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட விலங்குகள் விசேடமானவை என்பதுடன் தற்போது அருகிவரும் 3 வகையான வண்ணத்து பூச்சி இனங்கள், குளவிகள், தேன் பூச்சிகள் அவற்றுள் அடங்குவதாக வனவள அதிகாரிகள் குறிப்பிட்டனர். பல வகையான விதைகள் மற்றும் தாவர பாகங்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் விலங்குகள் உயிருடனும் இறந்த நிலையிலும் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களிடமிருந்து அதிநவீன கேமரா மற்றும் ட்ரோன் இயந்திரமும் விலங்குகளை மயக்கமடைய செய்யும் ரசாயன திரவியமும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண முகாமையாளர் நியமனம் குறித்த கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றது.
இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாணத்தின் 7 டிப்போக்களைச் சேர்ந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராசாவை இன்று சந்தித்தனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. வட பிராந்தியத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட திரு கேதீசன் அவர்களும் அவருடைய அநீதிகளுக்கு துணை போனவர்களும் எக்காரணம் கொண்டும் இந்த வடபிராந்திய பொருத்தமான பதவிகளுக்கு நியமிக்கக்கூடாது என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தோம். பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் ஊழியர்களுடைய பெரும்பான்மையை விருப்பத்துக்கு ஏற்ற வகையிலே ஒருவரை தெரிவு செய்து வருமாறு கேட்டிருக்கின்றோம். போக்குவரத்து அமைச்சரோட கதைத்து நமக்கு உரிய தீர்வு தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கின்றார். விரைவாக ஒரு பிராந்திய முகாமையாளரை நியமித்து தர வேண்டும் என்று சில பெயர்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவற்றை நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சர் திரு அர்ஜுன ரணதுங்கா அவர்களிடம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கின்றோம். வடமாகாணத்தின் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரொஷான் பெர்னாண்டோ காங்கேசன் துறையில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். පොඩි ළමයාට පැමිණිල්ලක් කරන්න බැරි එක මම පිළිගන්නවා. ඒ පොඩි ළමයා සම්බන්ධයෙන් වගකිය යුතු දෙමව්පියෝ ඉන්නවා. ජ්‍යෙෂ්ඨයෝ ඉන්නවා. ඒ සිද්ධිය උණු තැන හිටපු අය ඉන්නවා. ඇයි ඒගොල්ලෝ ඇවිල්ලා පැමිණිල්ලක් පොලිසියට කරන්නේ නැත්තේ? කොහොමත් අපිට දැන් මේ සම්බන්ධයෙන් තොරතුරු ලැබිලා තියෙනවා. ඒ සම්බන්ධයෙන් ඊයේ ඉඳලා ජ්‍යෙෂ්ඨ පොලිස් අධිකාරිය යටතේ විශේෂ පරීක්ෂණයක් පවත්වනවා. කරු අල්ලපු එක හරි මේ සැකකරුට පහර දීලා තිනවා. ඒ සැකකරුගේ තුවාල තිබුණා. ඒකින්ද තමයි අපි රෝහල් ගත කරේ. මේ සිද්ධිය සම්බන්ධයෙන් අපි තොරතුරු දැනගත්තේ කොයි මේ මොහොතේද අපි දැන් ඒ සම්බන්ධයෙන් පරීක්ෂණ පවත්වනවා. අපි ඒ පාර්ශවයන්ට සාධාරණීය ඉෂ්ට කරලා දෙනවා. விசேட தேவையுடைய இளைஞரான மக்கீன் முகமது அலியின் 3 சக்கர நாட்காலி பயணத்தின் 2வது நாளான இன்று வவுனியாவிலிருந்து அவருடைய பயணம் மீண்டும் ஆரம்பமானது. மக்கீன் முகமது அலி இன்றைய 2ஆம் நாள் பயணத்தை வவுனியா புதிய பஸ் நிலையத்துக்கு முன்பாக இருந்து ஆரம்பித்தார். வவுனியா சூடுவந்த பிளவை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட இந்த இளைஞர் யாழ் பஸ் நிலையத்துக்கு முன்பாக இருந்து நேற்று தமது பயணத்தை ஆரம்பித்தார். 2015ஆம் ஆண்டில் மின்கம்பத்திலிருந்து வீழ்ந்து முள்ளந்தண்டு வடம் பாதிக்கப்பட்ட இவர் இலங்கையின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்த பயணத்தில் ஈடுபட்டுள்ளார். எங்களுடைய இலங்கையின் தாய்நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக நல்லிணக்கத்துக்காகவும் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்கத்திலிருந்து பெறப்படும் வேலை வாய்ப்புகளோ பொருட்களோ எங்களுக்கு சரிவர கிடைப்பதில்லை. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அருகில் ரயிலில் மோதுண்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டே இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை 6:50 அளவில் விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் சாவகச்சேரி பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளைஞரே உயிரிழந்துள்ளார். விபத்து இடம்பெற்ற காட்சி அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய நாளுக்கான அனைத்து செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.